திருஷ்யமா வந்து நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணும்போது அதோட ஃபைனல் அவுட்கம் பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? To be very honest, now I haven't seen. கமல் பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்கலையா பாபநாசம்? சோ எங்க சித்தப்பா எப்படி ஆக்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு பதில் கிடையாது அதுக்கு. After watching Drishyam 2, they started watching a lot of Malayalam films. So മലയാളത്തെ ഒരു പാൻ ഇന്ത്യൻ ഒരു ഇത് കൊണ്ടുവന്ന പടം അത്. Okay. Now we are trying to come out with the Drishyam 3. மணி ஏதோ மம்முட்டிக்கு ஒரு கதை சொல்றதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப ஒரு சின்ன பையன் வந்த உடனே அந்த பையனை கம்பு எடுத்து துரத்தினாராம் அவரு. ஓடிப்போ ஓ அப்படின்னு. யார் அந்த பையனா? அவன் பிரணவ் பையன். ஒரு கலர்ஃபுல்லான டைட்டில்ஸ்லாம் இருக்கும். பட் உங்களை வந்து கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்றாங்க. I can say it's அதுக்கு முன்னாடி ஒரு கூட incomplete. That is typically no seriously 84 to 86 ல நீங்க 80 films நடிச்சீங்க. How is it humanly possible? எப்படி முடிஞ்சது உங்களால? ஒரு 1 yearல 36 films. சோ உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? மோகன்லால் சார்னு கூப்பிடுமா, லால் சார்னு கூப்பிடுமா, லாலேட்டன் கூப்பிடுமா, லால்னு கூப்பிடணுமா, இல்ல மை டியர் ஃப்ரெண்ட் கூப்பிடணுமா? லால்னு கூப்பிடலாமே. சோ சொல்லுங்க லால், எவ்வளவு பெரிய சேஞ்ச். கண்டென்ட் வைஸ் வந்து மலையாளம் பிலிம்ஸ் எப்பவுமே வந்து கிங்கா தான் இருந்தது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் வந்து மலையாளம் சினிமால வந்தப்போ தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா பண்ணிட்டு மலையாள படம் பண்ணும்போது ஒரு சாங் அரை நாள்ல எல்லாம் எடுத்திருக்காங்க. ஹாஃப் அ டேல சாங் முடிப்பாரு ஷாஜி. பட் அங்க இருந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி இவ்ளோ பெரிய லெவலுக்கு வந்தது. மலையாள film always we tried something new because in every interview or whenever I get a chance I speak this out because we tried something new. The first cinemascope we only did it in India. Oh, okay. It's called Tacholiambu. Tacholiambu. First process 70 mm. Padayottam. நான் கூட நடிச்சிருக்கேன் அந்த படம். First 3D film. India, I'm talking about India. First 3D film. இப்போ ஒரு 3D again from Malayalam. First co-production we only did it. Myself and you acted in Vanaprastha with France. So every time we are trying something new. So Pulimurugan கூட it's a rare film. அது மாதிரி ஒரு டைகரை வச்சு நிறைய படங்கள் இல்ல. டைகர் ஆஸ் எ வில்லன். ஐ திங்க் உலகத்திலே வந்து ஒரு 4 or 5 films தான் இருக்கு. So we are trying something always. People are trying, but நிறைய வேற films இருக்கு. We call it a small film or big films அல்ல. Content wise absolutely different title நிறைய films மலையாளத்துல. So little going away from Malayalam films and film production எல்லாம் தள்ளி மோகன்லால் as a professional அதுக்கு போலாம். உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா உள்ள ஆளும் இல்ல. இல்ல நீங்க யுவர் ப்ரொஃபஷன் சோ யூங்க ப்ரொஃபஷனல் தான் நீங்க. அவ்வளவுதான், as simple as that. மத்தவங்களுக்கு எல்லாம் வேற வேற ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான டைட்டில்ஸ்லாம் இருக்கும். பட் உங்களை வந்து கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்றாங்க. அது somebody has given that name இல்ல. அங்கன how do you feel complete? How do you feel? I can say it's அதுக்கு முன்னாடி ஒரு கூட incomplete. That is typically lal. No seriously complete actor ஒரு ஆளு கொடுத்த பேர் தானே. இப்போ சூப்பர் ஸ்டார் தானே என்ன. that is some ஒரு films எல்லாம் ஹிட் ஆகும்போது somebody will give a name. So like அதோட ஒரு வெப்சைட்டுக்காக they created even I was against that. They said nothing is complete then you should leave from this. So they have given the name. ஒரு ஆக்டருக்கு வந்து இட்ஸ் எவ்ரி டே இஸ் a new day இல்ல உங்களுக்கு தெரியுமே. அண்ட் he is expecting more and more. ஒரு ஆக்டிங் பண்றதுக்கு ஒரு what you can call ஒரு ஸ்டேஜோ ஒரு ஃபிலிமோ they are expecting something new always. So அதனால கம்ப்ளீட் ஆக்டர் நல்ல வாக்கு கரெக்ட் இல்ல. சரி, இந்த கம்ப்ளீட் ஆக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு விஜயா கார்டன்ல மஞ்சள் விரிஞ்ச பூக்களோட ஒரு ஷாட்டுக்கு நான் வந்து அசிஸ்டண்டா வந்தேன். அசோக் குமார் சார் ஞாபகம் இருக்கா? விஜயா. ஆமா நாங்க 2 பேரும் வந்தோம். இப்போ நீங்க கம்ப்ளீட் ஆக்டர். ஓகே. மெமரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. So I'm very very happy. 1984 to 86 நாங்கெல்லாம் வந்து ரொம்ப எங்களோட பிரைம் டைம்ல நாங்கெல்லாம் 10 படம் பண்ணிருப்போம். பட் ஹீரோயின்ஸா இருக்கிறதுனால அங்க நிறைய படம் பண்ண முடியும். 84 to 86ல நீங்க 80 films நடிச்சீங்க. How is it humanly possible? எப்படி முடிஞ்சது உங்களால? ஒரு 1 yearல 36 films. அதான் எப்படி அது? இட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல் films அல்ல. films இருக்கு சிலப்போ ஒரு 5 days work. Like you said பத்மராஜன் ஒரு நாள்ல ஒரு சாங் முடிக்கும். ஆமா. So we used to finish Malayalam films 16 daysல பண்ணிருக்கேன். 20 days 25 days because
we used to work like that. ஆமா, எப்பவுமே கார்ல தான். இந்த ஷூட்டிங்ல இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு, அப்புறம் டப்பிங் தியேட்டர்ல ரீல் சேஞ்ச் பண்ணும்போது தூங்கிட்டு, அதுக்கப்புறம் ராத்திரி டிராவல் வந்து முன்னாடி ஸ்டேஜ்ல எல்லாம் அப்படித்தானே ஆளுங்க. அவர் ஒரு டிராமா കഴിഞ്ഞ நிறைய பேர் சொல்லியிருக்கேன். they'll sleep there, from there they'll go to another set. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? இவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருந்தது? என்ன சொன்னாங்க? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீன்னு சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். டெஃபினெட்லி அது வந்து அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. But we have to work. See, this is like I enjoy working. Adana. Some people, whenever you feel a boredom, then you should stop acting. Illa, your professional level boredom andal. So every day is a new day. Adana na solla. Malayalam film industry la matta Indian film industry la illada ஒரு ஸ்பெஷல் phenomenon ஒன்னு இருக்கு. என்னன்னா friendship. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர் கேட்டா உடனே போய் அந்த படத்துல நடிச்சிட்டு வருவீங்க. நீங்களா இருந்தாலும் சரி, மம்முட்டியா இருந்தாலும் சரி, யூனோ அந்த 80s இருந்த யாரும் பண்ணுவாங்க. சில சமயம் நீங்க டைரக்டர்ஸ்ட பெருசா ஸ்கிரிப்ட் கூட கேட்டுக்க மாட்டீங்க. அவங்களோட எபிலிட்டி வச்சு, பிரியனா இருக்கட்டும், இல்ல சத்யநந்தி காடு இப்பதான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதும். அது முன்னாடி nobody will write script. செட்ல வந்து அவரோட மனசுல இருக்கு. நம்மட ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அவர் மேல. சத்யநந்தி காடு படம்னா நீங்க ரெஃப்யூஸே பண்ண மாட்டீங்க, போய் பண்ணுவீங்க. இப்ப கூட ஐ அம் ஸ்டார்டிங் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ். ஓகே, அது வந்து பீயிங் ப்ரொஃபஷனலை தாண்டி ஒரு மனிதனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா, அது வந்து யூ கேனாட் see in any other industry, I feel. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு இல்ல. பட் நமக்கு இல்ல சின்ன சின்ன ரோல் பண்ற நீங்க சொன்னீங்க இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்கு. I think it started from the very beginning. Malayalam industry, when it was in Chennai, அங்கே சவுத் முழுவன் சென்னை தான் இருந்தது. then it went to Bangalore அல்ல ஹைதராபாத் லைக். so இங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஆளுங்க தான், பிரேம் நசீர் சார், ஜெயபாரதி, அல்லது ஷீலா சங்கர், so எல்லா படத்திலும் அப்படிதான் அவங்கதான். so அது மாதிரி then we entered into that family, then they slowly vanished and we have to take care of the family. so அது மாதிரி அது ஒரு it's a beautiful travel மாதிரி ஆச்சு. so அது we are designed like that, we are trained like that. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அவுட் சைட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு, பிகாஸ் நீங்க யங் 20sல சினிமாக்கு வந்துட்டீங்க. வந்ததுல இருந்து இதே மாதிரி 36 படம் எல்லாம் ஒரு வருஷத்துல எல்லாம் பண்ணிருக்கீங்க. நம்ம நார்மல் லைஃபை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா எப்போவாது? அந்த ஃப்ரீடம்லாம் இல்லையே? ஒண்ணுமே பண்ண முடியல. because I am enjoying this and this is a part of இல்ல നമ്മുടെ ഒരു പ്രൊഫഷന്റെ ഒരു but we are enjoying all these aspect of your life through films. இப்போ I love to travel in a bus. முடியல. but I have done எத்தனையோ டிராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ல. ட்ரெயின் போன சீன் இருக்கு இல்ல, ஒரு ஆள ஆக்ஷன், ஒரு ஃபைட் பண்றது, ஆல் என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் we are presenting it to the world. but we are enjoying. இப்போ தெரியாம we are enjoying. இப்போ ஒரு சைக்கிள், I love to ride bike இல்ல, அப்போ I cannot do it. but ஏதாவது சினிமால ஒரு பைக் ஓட்டும் போது I am satisfied. so nature is giving all the என்னென்ன வேணும் through some media. so ஒரு படத்துல வந்து பைக் ஓட்டினா ஒரு வருஷம் பைக் ஓட்டின மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறேன். திருப்தி, உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்தி, ஒரு ஏக்கத்தை விட திருப்தி, கண்டென்ட்மெண்ட் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கமிங் டு திருஷ்யம், உங்களோட ஓன் ஃபிலிம், உங்களோட ஓன் கம்பெனி, இட்ஸ் யோர் பேனர். அதுல வந்து ஜீத்து ஜோசப் பண்ண ஃபிலிம். ஃபர்ஸ்ட் திருஷ்யம் பார்க்கும்போது we were stunned. ஆஹா, இப்படி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு ஃபாதர் அண்ட் ஒன் டாட்டர் அண்ட் வைஃப் அண்ட் அனதர் சைல்ட், ஃபார் த ஃபேமிலி. சோ அது சக்சஸ் ஆச்சு, உலகம் ஃபுல்லா பார்த்தாங்க, வேற லாங்குவேஜ்ல பண்ணாங்க. ரெண்டாவது திருஷ்யம் 2ன்றப்போ அதுல என்ன வித்தியாசமா பண்றீங்கன்னா, நாங்க வந்து இப்படி உட்கார்ந்தவங்கள இப்படி கீழே உட்கார வச்சுட்டீங்க நீங்க. யூனோ the shock was like unbelievable. இவ்வளோ இட்ஸ் a crafty. I'm not saying it is realistic or it's classicலாம் கிடையாது, பட் யூ மேட் அஸ். அதாவது இப்படி இருந்தவங்களா அப்படி பண்ண வச்ச அந்த திருஷ்யம் பிரான்ச்சைஸ், அதோட ஆரம்பம் எப்படி இருந்தது? இன்னைக்கு அதோட உலகம் ஃபுல்லா அந்த ரீமேக் பண்றாங்க எல்லா லாங்குவேஜ்லயும். அதை பார்க்கும்போது அந்த ஜர்னி எப்படி? அதை ஷூட் பண்றதுக்கு ஒரு 5 years முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது, அவர் கையில இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் கான் வித் தி ஸ்கிரிப்ட். நிறைய பேர்கிட்ட போயிருக்கு, பட் தே ஆர் நாட் வெரி கன்வின்ஸ் ஆகல. then Antony only my company Antony Pidumba only said sir inge ipdi oru subject irukku adu kekalama. then after hearing the subject I said my god, this is something script wise unbelievable. see why oru film hit avadhu eppadi adile edavadhu irukkanum illa, oru something you have to take it back after watching the film.
you should take something from the film back home. It can be a song അല്ലെങ്കിൽ ഒരു സീക്വൻസ് ആയിരിക്കാം, ബട്ട് ഇതിലെ ഒരു ഫാമിലിക്കാകെ ഒരു ലവ്. So that was the key point in that. Then Drishyam 2 we waited, and after 6 years when we planned it, COVID vandu. But that COVID and the Drishyam created something, a big thing for Malayalam industry, because people all over the world watched Drishyam. Because if I'm going to, ipa na Gujarat la shoot pannirundha, even in the flight a lot of Gujarati, oh Mohanlal, Drishyam they'll say. So after watching Drishyam 2, they started watching a lot of Malayalam films. So മലയാളത്തെ ഒരു പാൻ ഇന്ത്യൻ ഒരു ഇത് കൊണ്ടുവന്ന പടം അത്. ഓക്കേ. ഇപ്പോ now we are trying to come out with a Drishyam 3. Wow, wonderful, wonderful. பிரைவேட் இல்ல, பர்சனல் விஷயம் சொல்றேன். மணியோட படங்களை வந்து ரீமேக் பண்ணுவாங்க. ஏன்னா ரைட்ஸ்லாம் அவர்கிட்ட இல்ல, வேற வேற கம்பெனில இருக்கும். ஸோ அதை ரீமேக் பண்ணும்போது அவர் பார்க்கவே மாட்டார், அதை அக்னாலஜே பண்ண மாட்டார். ஸோ அதே மாதிரி திருஷ்யமா வந்து நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணும்போது அதோட ஃபைனல் அவுட்கம் பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? To be very honest, now I haven't seen. பார்க்கல. கமல் பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்கலையா? பாபநாசம். சோ எங்க சித்தப்பா எப்படி ஆக்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு பதில் கிடையாது அதுக்கு. சத்தியமா. But I have seen a full film பார்க்கல. சின்ன சின்ன and even and கன்னடா, தெலுங்கு, even அஜய் படம் ஒன்னும் பார்க்கல. ஃபாசில் தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்போ அவரோட சன் ஃபஹத் ஃபாசில் வந்து எதிர்பாராத விதமா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அவ்வளோ பெரிய ஆக்டரா வந்திருக்காரு. ஒரு பக்கம் டைரக்டர், இன்னொரு பக்கம் பையன் வந்து பெரிய ஆக்டர். அதை பார்க்கும்போது how do you feel? உங்களோட ஃபேவரட் பர்சனோட சன். இப்ப கூட நான் I acted a film with Fasil. We call him as Pachika. Yes, of course. So first ஒரு படத்துல என் கூட நடிச்சிருக்காரு. That is called ஆயிரம் கண்ணுகள், அந்த சாங்ல நோக்கத்தா தூரத்து கண்டம் நடி. Then we invited him to do a role in Lucifer. Yes. So he agreed. Then Marakayar also, he was there. Yes, that's my now father. In Lucifer Part 2 is also acting Empuran. So he asked me, he was studying, son was studying in US. One day he asked, Lal, what about him? Is he apt for a film industry? I said, definitely, let him try. நமக்கு எப்படி ஆக்ட் பண்ணாது எப்படி தெரியும். And again, to get good roles is a big challenge for an actor, correct? So he had the best, but அவரோட selection of characters correct ஆயிருந்தது. And good roles அவரை தேடி வந்தாச்சு. All the boys, புது எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மலையாள film பாதிலே டைரக்ட் பண்ணாரு. அது யாரும் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கு அப்புறம் போய் படிக்க போனாரு. சின்ன பையனா வந்தாரு. Again he came back. அப்பதான் came back 2-3 வருஷம் ட்ரைதல. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் படம் அது ஒரு தியேட்டர்ல தான் ஓடி இருக்கு. திறனோட்டம்னு சொல்லி. ஓகே. Then when I was doing my pre-degree, அது +2 அந்த டைம்ல. Then finishing the degree only I entered into the film. அது மாதிரி there is a ஒரு chosen மாதிரி வரணும். So அவருக்கு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு. He is doing very well. பிரணவ் சைல்ட் ஆக்டராவே ஆக்ட் பண்ணாரு இல்லையா? சோ சைல்ட் ஆக்டர் ஆக்ட் பண்ணும்போது how did you feel your own son there? இப்போ வந்து he is an adult, but குழந்தையா பாக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? But அவரும் இப்போ see I was a best actor in school 6th standard ல 10th ல. Pranav same அவரு 6th standard he became the best actor in the school 10th ல. But அவர் வந்து he has got his own principle. அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு. So he doesn't want to do many films. He want to travel. Then இடையில வந்து ஒரு film பண்ணா. That is his choice of life. And we don't have any problem. Like let him enjoy his life. Like my father, he said, you finish your degree and whatever you want to do. So why should we control them? And ஒரு philosophical boy இல்ல, நிறைய philosophy எல்லாம் சொல்லுவாரு உங்க பையன். எல்லாருக்கும் ஒரு philosophy இருக்கு. எனக்கு ஒரு philosophy இருக்கு. அது மாதிரி ஈவன் அவரோட ஏஜ்ல எனக்கும் அது மாதிரி I want to travel all over the world. film எல்லாம் விட்டுட்டு போகணும். அது மாதிரி எல்லாம் இருந்தது. So I am so happy that he is accomplishing my. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அவர் கூட நடிச்சிட்டு நான் வந்து சொன்னேன், உங்க பையன் வந்து நல்ல ஆக்டர், வெல் பிஹேவ்டு அண்ட் நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அதெல்லாம் நான் இல்லையான்னு கேட்டீங்க. அதுதான் டிபிக்கல் லாலோட ஸ்டைல். அதெல்லாம் நான் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. தட் இஸ் வாட் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர். யூனோ தமிழ்லயும் சரி மலையாளத்திலயும் சரி ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, அப்போ எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கப்புறம் கமல் ரஜினி, அதுக்கப்புறம் விஜயன் அஜித். பட் மலையாளத்துல அந்த ரெண்டு பேரலல், அதாவது 2-legged horses மாதிரி நீங்களும்
மம்முட்டியும் யூனோ. பட் யூனோ வாட் இஸ் கிரேட் அப்படின்னா, நீங்க 2 பேரும் ஆக்ஷனும் பண்ணுவீங்க, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவீங்க, யூனோ லைக் ஃபேமிலி ஓரியன்டும் பண்ணுவீங்க, அண்ட் ஜனங்களை ரீச் பண்ற மாதிரி. பட் உங்ககிட்ட எடுத்து காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து ஹியூமர். அந்த ஹியூமர் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். Do you realize that you have a great sense of humor? இருக்கலாம். இப்ப now we started a film again with Mammootty sir. Yeah, we started last month. Okay. Yeah. 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்றீங்க. It will be the 55th film we are doing together. 55 படம் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா நான் நினைக்கிறேன் மணி ஏதோ மம்முட்டிக்கு ஒரு கதை சொல்றதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்த உடனே அந்த பையனை கம்பு எடுத்து துரத்தினாராம் அவரு. ஓடிக்கோ ஓ அப்படின்னு. யார் அந்த பையனா? அவன் தான் பிரணவ் மோகன்லாலோட பையன் சொன்னாரு. So Mani was like shocked. இவர் விரட்டுறாரு, சொந்த பையன் மாதிரி அவனை 2 போடு கூட போட்டாரு அப்படின்னுட்டு. சோ உங்க 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அது அவர் மெட்ராஸ்ல தங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆமா. We share a very good relationship. Not only with Mammootty, we மலையாளம் இண்டஸ்ட்ரியில we have like நிறைய பேர் அவரோட பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் we discuss. Definitely நம்மளுக்கு whatever we can do we'll do it. அதெல்லாம் தெரியாத மாதிரி we'll do it. It is not a ஒரு ஆளுக்கு ப்ராப்ளம் வந்தா டெஃபினெட்லி we'll try to help them. சோ பிரணவ் துல்கர்லாம் ஒண்ணாதான் வளர்ந்தாங்க லிட்டரலி இல்ல. பட் ஒரு கொஞ்சம் ஒரு டைம் வர தென் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு எல்லாம் வேற வேற மாதிரி. ஓகே. சோ பிருத்திவிராஜ் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வந்த ஒரு ரொம்ப உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இஸ் தட் ட்ரூ? யூனோ பிருத்திவிராஜ் ஐ நோ ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அல்ல அவரு ஃாதர் கூட நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மெட்ராஸ் ஐ ஹட் பீன் அண்ட் ஐ நோ அவரோட மதர் வந்து லைக் மை சிஸ்டர். என்னோட சின்ன வயசுல ஐ யூஸ் டு பிளே வித் ஹர். அங்க போய் தங்கிட்டு இருக்கும். ஸோ பிருத்திவிராஜ் ஐ பிகேம் அன் ஆக்டர் அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். அவருக்கு வந்து சினிமா ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் சினிமா. அப்படி கூட சொல்லலாம். How to use an actor, how to use the lensing, how to choose the best people. Adella vandittu we have done 3 films. Ipo first the Lucifer was a cult film ayi mari. Then immediately we did a film called Bro Daddy. It's a humor. He has got a humor sense also. Now we are doing the sequel of Lucifer. So America la shoot pannadhu. America we shot in UK. Ulagam mulla shoot pannirukku. But the way he is doing films, you don't want to நிறைய படங்கள் எல்லாம் பண்ண வேண்டும். He doesn't have that kind of, because after Lucifer he had a lot of enquiries from different language, but he doesn't want to do. And அவருக்கு வந்து ஒரு ஆக்டர், how to use an actor, அது வந்து நிறைய எல்லாருக்கும் இருக்கு. But he has got a special ability. அது சில டைரக்டர்ஸுக்கு தான் இருக்கு. So he will keep on insisting and அவருக்கு என்ன வேணும் அது கிடைச்சாதான். நிறைய பேர் அப்படி இருக்கு. பட் அவருக்கு வந்து எப்படி அந்த ஷார்ட் இதுக்கு அந்த எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இஃப் யூ ஆஸ்க், see ஒரு பேசிக்கலி ஒரு ஆக்டர் வந்து டைரக்டர் கிட்ட இது எதுக்குன்னு கேட்டா he should give a proper answer. நிறைய சம்டைம்ஸ் அவருக்கு ஆன்சர் பண்ண முடியாது. But he has got all the answers. But definitely he'll become a great director. So he's a good actor also, but I think he'll create some histories in the film. As a director, you think? Oh, fantastic. பாட்டு கூட நல்லா பாடுவாரு. நல்ல பாடு. அவரும் ஒரு பிரதரும் பாட்டு நல்லா பாடுவாங்க. மதர் நல்லா பாடும். ஃபாசில் படத்துல அறிமுகமான அந்த புதுமுகமான மோகன்லால் எப்ப வந்து இது ஒரு டர்னிங் பாயிண்ட், இந்த உலகம் வந்து என் கையில இருக்கு, நான் என்ன வேணா பண்ணலாம், இல்ல நான் ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏதாவது இருந்தது அவங்க லைஃப்ல? ஒரு தெரியாம அதெல்லாம் நீங்க அறியாமே வந்ததா இருக்கலாம். I never do flashback അല്ലെങ്കിൽ postmortem எல்லாம். I never do that because through my films only I had the chance of working with great directors. So ஒரு particular point சொல்ல முடியாது இல்ல? சொல்லலாம். அது வந்து நிறைய பேரோட கைகள்ல like ஸ்ரீகுமாரன், தம்பி அந்த சசிகுமார், அரவிந்தன், பத்மராஜன், ஃபாசில், பிரியதர்ஷன், அப்படி ஒரு ஜேர்னி இருக்கு. ஸோ ஒரு பேட்டன் மாதிரி ஃப்ரம் ஒன் குட் டைரக்டர் டு அனதர். தேவர் அதை என்ன கொடுத்து அங்கனே வந்து மணிரத்னம் சார் அவரோட செகண்ட் ஃபிலிம் நான் தான் பண்ணியது how many years back. Then Iruvar is one of the greatest films I have done. So like that it was a beautiful travel. அப்போ நான் வந்து ஒரு ட்ரிஃப்ட் விட்டு மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஃப்ளோட்டிங்.
சில இடையில போய் நிக்கும் அப்படியே ட்ரிப்ட் ஃபுட் ஆனா அப்படியே தான் ஒரு பக்கமா போகும். நீங்க ஒரு பக்கம் வந்து ஜோஷி படம் பண்றீங்க, ஸ்லோலி தம்பி கடம்தானம் படம் பண்றீங்க, பின்ன somebody will push me. அதுக்கப்புறம் அரவிந்தன் படம் படுவீங்க. அது எப்படி? இது அது வேற திசை இல்லையா, வேற டைரக்ஷன். நோ அதர் ஆக்டர்ஸ் അവർക്ക് കിടക്കാത്ത ഒരു ലക്ക് தான். ഞാൻ ഇങ്ങ ഒരു തമ്പി കണ്ണന്താനം പടം പണിട്ട് നേരെ പോയി പടുന്നത് പത്മരാജൻ. Then I'll go to Shashikukumar sir. Then I'll go to Aravindan sir. அரவிந்தன். அப்படி then I'll go to. அப்ப அதுக்காக உங்களை மாத்திக்க வேண்டி இருந்ததா? உங்களை மாத்திக்க வேண்டி இருந்ததா? இல்ல, அதே மோகன்லால் தான். அதே மோகன்லால் தான். வேற ட்ரெஸ் ஒன்னும் இல்ல. I'll just change my dress and I'll go and act. So frame of mind எல்லாம் அதெல்லாம் மாறி இருக்கலாம். Because I never ഇത് ഒരു அரவிந்தன் சாரோட படத்துக்காக ஒரு ஸ்பெஷல் அப்படிയൊന്നും இல்லை. നമുക്ക് വല്ല ഒരു ഫിലിം പണ്ണുമ്പോൾ മേബി ആഫ്റ്റർ ഒരു ഐ പ്രേ പ്ലീസ് ഹെൽപ് മീ എന്ന് சொல்லும் ടു ദ നേച്ചർ. പിന്നെ அங்க போய் when we do a film, it's my this thing, I don't know how you are connecting it. என்னோட வந்து after 1 or 2 scenes slowly the character will, I'll never go back. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா போகல. slowly the character will take, அவர் இப்படி he'll come to me. Okay. So அப்போ நம்மளோட பாடி லாங்குவேஜ் மாறலாம். പിന്നെ another thing, I have done all these films with great actors. என்னோட colleagues எல்லாம் வந்து extraordinary actors. That's also thing. நெடுமுடி வேணும்ல, நெடுமுடி வேணும், ஐலன் கோபி சேட்டன், திலகன் சேட்டன், even Mammootty, everyone. So அவர் கூட they will also take out things from us. So இப்போ தனியா போய் நடிக்கிற you cannot do, அல்ல ஒரு மோனோ ஆக்ட் மாதிரி ஆயிடும். But when you do a scene with a great actor opposite to you, definitely they will, you cannot be playful. You should be very 100% sincere at an act. Because they are, when you watch the film, they will see the difference. So you should be 100% sincere when you act with great actors. Even with great or chinna onnu illa, every actor ellarum great than. So when you perform, you should be 100% sincere.